வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன் எழில் பூத்தது புதுவானில் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னம்மா சாப்பாடெல்லாம் போட்டால் தூங்க கொஞ்சம் இடம் தரக்கூடாதா? இப்படி ஒரு ஓரமா படுத்துக்கிறேனேம்மா. வெளிக்காட்டாத சிரிப்புடன் மதியை பார்த்து கொண்டே அகத்தியன் கேட்க அவன் கண்கள் சிரித்தது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. உள்ள போய் கதிரோட படுத்துக்கோங்க. நீ? நான் படுக்கல, துணி துவைக்கணும், வேலை இருக்கு. துவைத்து விட்டால் போகிறது, வா நானும் ஹெல்ப் பண்ணுகிறேன். சட்டையை மடக்கி விட்டு கொண்டே அவன் எழுந்து கொள்ள, உங்களுக்குத்தான் தூக்கம் வருதில்ல, போய் படுங்க, சும்மா வம்பு செய்துகிட்டு என கடுப்புடன் முனகினாள் மதி. தூக்கம் போயே போச்சு மதிமா, இப்போது நாம் துவைக்கிறோம். எனக்கு சாப்பாடு போட்டாய்தானே, என்னிடம் காசில்லை. சோ மாவாட்டுவதற்கு பதில் துணி அலசுகிறேன். பின்னால் தானே கல் இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவன் சென்று விட, இவனை என்னதான் செய்வது என்று அவளுக்கு ஆற்றாமையாக இருந்தது. வேண்டுமென்றே வம்பிழுக்கிறான் என்று அவளுக்கு புரிந்ததுதான். இருந்தாலும் கதிருடன் வந்திருந்ததால் அவளால் ஒன்றும் சொல்லவும் முடியவில்லை. அவள் கோபம் எல்லாம் வான்மதி மேல்தான் திரும்பியது. பின்னால் இருந்த தண்ணீர் சத்தம் வேறு கேட்க, தற்காலிகமாக தன் நினைவுகளை ஒத்தி வைத்துவிட்டு பின்னால் வேகமாக சென்றாள் மதி. அங்கு கணவன் நின்றிருந்த கோலத்தை பார்த்து அவளுக்கு தலையை சுற்றி விட்டது. முட்டி வரை பேண்டை மடித்து கொண்டு சட்டையையும் மடித்து விட்டு கொண்டு பக்கெட்டில் தண்ணீர் பிடித்து அதில் சோப் பவுடர் போட்டு கொண்டிருந்தான். இவர் வம்புக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. எப்படி இருக்கும் மனிதர்? இது என்ன கன்றாவி கோலம் என மனதிற்குள்ளேயே அவனை அர்ச்சித்து கொண்டவள் வேகமாக அவன் அருகில் வந்தாள். நகருங்க அகத்தியன், நானே பார்த்துக்கிற என அவள் அவனை பிடித்து தள்ள முற்பட, அவள் துணிகளை ஊற வைத்து கொண்டிருந்தவன் கொஞ்சமும் நகரவில்லை. இரு முடிந்தது, இதெல்லாம் ஊறட்டும். நான் சின்ன துணிகளை துவைத்து தரேன், நீ அலசு என்று விட்டு அவன் பாட்டுக்கு துணிகளை எடுக்க, ஐயோ கொடுங்களேன், நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் என கெஞ்சவே தொடங்கிவிட்டாள் மதி. நான் செய்தால் என்னவாம் உனக்கு? அவளை பார்க்காமல் வேலையை பார்த்து கொண்டே அவன் கேட்க, எனக்கு சங்கடமாக இருக்க அகத்தியன் என்றாள் மதி கோபமாக. என் பெண்டாட்டி ட்ரெஸ்ஸை துவைப்பதில் எனக்கு ஒரு சங்கடமும் இல்லை, ஒழுங்கா சொன்னதை செய் என்றவன் அதற்கு மேல் அவள் பேச்சுக்கள் எதையும் கவனிக்கவே இல்லை. அவளும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள். எங்கே அவன் காதில் வாங்கினால் அல்லவா பதில் சொல்ல? அவன் பாட்டுக்கு வேலையைத்தான் கவனித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல் கத்த முடியாமல் அமைதியாக மதிதான் துணிகளை அலசினாள். துவைத்து முடித்து அங்கேயே இருந்த கொடியில் அனைத்தையும் காய போட்டுவிட்டு இருவரும் உள்ளே வந்தனர். வேறு ஏதாவது வேலை இருக்கா என அகத்தியன் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே கேட்க, ஒண்ணுமே இல்லை என்றாள் மதி அவசரமாக. அதில் சிரித்து விட்டவன், அப்ப சரி இங்க வா என அவளை இழுத்து பிடித்து கீழே அமர வைத்தான். அவள் வேறு வழி இல்லாமல் அவன் இழுப்பிற்கு வந்து அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் அவள் மடியில் படுத்து கொண்டவன், கதிரை தூங்க வைத்தாய்தானே, என்னையும் தூங்கவை என்று விட்டு கண்களை மூடிக்கொள்ள, எழுந்திருங்க அகத்தியன் என கத்திக்கொண்டே எழுந்து கொள்ள முயன்றாள் மதி. அவனை மீறி அவளால் ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை. நிஜமாகவே தூக்கம் வருது மதி, ப்ளீஸ் என முனகியவன் உண்மையாகவே தூங்கத் தொடங்க எப்போதும் போல் அவள்தான் அடங்கி போனாள். படுத்த சில நொடிகளில் அவன் தூங்கியும் விட அவனை தள்ளிவிட மனம் வராமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் மதி. தூங்கும் கணவனை அவள் கண்கள் வஞ்சனை இல்லாமல் ரசித்தது. அவனை தாரை வார்த்து கொடுக்க தயாராக நிற்கிறாள்தான். அவன் மேல் கோபமும் இருக்கிறதுதான். ஆனால் அவனை வெறுக்க என்றுமே அவளால் முடியாது. அவன் கோபங்கள் எல்லாம் கூட பாதிக்கப்பட்ட மனதின் வெளிப்பாடு. சரியாக போகும் என அவள் எப்போதும் ஒதுக்கி தள்ளி இருக்கிறாள். கடைசியாக அவன் சந்தேகப்பட்ட போதுதான் முழுதாக அவள் நொடிந்து போனது. இனி அவன் தன்னை விரும்ப வாய்ப்பே இல்லை என்று நினைத்துத்தான் அவனை விட்டுவிட்டு வந்தாள். அவனோ அவள் பின்னாலேயே வந்து அவளை குழப்புகிறான். அவள் எதைத்தான் நம்புவது? அப்போதைக்கே தன் குழப்பங்களை எல்லாம் ஓரம் கட்டியவள் கணவன் விழிக்கும் வரை அவனை ரசித்து கொண்டே அமர்ந்து விட்டாள். அகத்தியன் வந்து சென்ற மறுநாள் சிவகாமி மதியிடம் வந்து பேசினார். அவர் வந்ததும், வாங்கம்மா என மதி எழுந்து நிற்க, உட்காரு மதிமா, குழம்பு வைத்தேன், உனக்கும் கொடுக்கலாம் என்று வந்தேன் என்றவர் தன் கையில் இருந்த பாத்திரத்தை மதியிடம் கொடுத்தார். நான் ஒன்று கேட்கலாமா மதி, தப்பாய் எடுத்துக்க மாட்டியே என அவர் மெதுவாக கேட்க,
அவர் என்ன கேட்கப் போகிறார் என ஏற்கனவே யூகித்திருந்தாலும் மதியால் மறுக்க முடியவில்லை. சொல்லுங்கம்மா, உன் கணவருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைமா? பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குழந்தை பாவம் இல்லையா? உன்னை விட்டு இறங்கவே மாட்டேன் என்கிறானே, அவனை தவிக்க விடணுமாமா? கூடாதுதான்மா, ஆனால் அவனை பெற்ற அன்னை நான் இல்லையே என மதி வெறுமையாக கூற, என்னம்மா சொல்ற என அதிர்ந்து விட்டார் சிவகாமி. ஆமாம்மா, நான் அவருக்கு இரண்டாவது மனைவிதான். அதுவும் குழந்தையை பார்த்து கொள்ள மட்டுமே நடந்த திருமணம் அது. இப்போது கதிர் அம்மா அவன் வேணும் என்று கேட்கறாங்க. நான் தரமாட்டேன் என்று சொல்ல முடியுமாமா? மென் குரலில் மதி கேட்டதற்கு சிவகாமியால் உடனடியாக பதில் கூற முடியவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், அப்புறம் தம்பி ஏன் இங்கே வருகிறார்மா? அங்கேயாவது இருக்க வேண்டுமில்லையா? குழப்பத்துடன் சிவகாமி கேட்க, அவருக்கு என்னை விடுகிறோமோ என்று குற்ற உணர்ச்சிமா. அவர்களுடன் வாழ ஆரம்பித்து விட்டால் இது சரியா போகும், சீக்கிரம் சரியா போகும் என்று நம்புகிறேன்மா. அப்போ உன் வாழ்க்கை? எனக்கு என் குழந்தை இருக்குமா, இதுக்காக வாழ்ந்து விட்டு போக வேண்டியதுதான். சுலபமாக முடித்தாலும் ஒரு பெண்ணாக அவள் குரலில் இருந்த வலி சிவகாமிக்கு புரிந்தது. உன் கணவரை பார்த்தால் மோசமானவராக தெரியவில்லையே மதிமா. ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கும்போது மீண்டும் முதல் மனைவியிடம் சேர்வதென்றால் என இழுத்து நிறுத்திவிட்டார் சிவகாமி. அவள் அந்தரங்கத்தை கேட்க அவருக்கு சங்கடமாக இருந்தது. மதியும் சொல்ல விரும்பவில்லை. என் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்கவில்லைம்மா. இப்போது கூட நானே தான் வந்திருக்கிறேன். அவர் என்னை போக சொல்லவில்லை. அவர் நல்லவர்தான்மா என கணவனை விட்டு கொடுக்காமல் பேசினாள் மதி. என்னவோ போமா, நல்லா இருந்தால் சரிதான். உனக்கு நானும் அங்கிளும் இருக்கிறோம், தனியா இருக்கோம் என்று எதுவும் பயப்படாதே, சரியா என அவள் தலை கோதி மென்மையாக கூற, தேங்க்ஸ்மா என்றாள் மதி. அகத்தியன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விடுவான் என்றுதான் மதி நினைத்தாள். ஆனால் அவனோ அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி கொடுத்தான். மேலும் சில நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக கழிந்தது. அகத்தியன் தினமும் இரவு ஃபோன் செய்து அவளை பாட மட்டும் சொல்வான். அவள் பாடி முடிக்கும்போது அப்பா மகன் இருவருமே தூங்கி விடுவார்கள். இடையில் ஒரு முறை வான்மதிக்கு மதி ஃபோன் செய்து பேசினாள். நீங்க கதிர் வேண்டும் என்று சொன்னதால் தானே நான் போனேன். நீங்க இன்னும் அகத்தியனுடன் சேரவில்லையா என அவள் கேட்டபோது வான்மதி சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. ஏதோ யோசித்தவள், சேர்ந்து விடுவேன், அகை மனம் மாறணும், அதுக்குத்தான் காத்திருக்கிறேன் என்றாள் வெறுமையாக. அவள் எதிரில் இல்லாததால் மதியால் அவள் முகத்தை பார்க்க முடியாமல் போனது அவள் துரதிர்ஷ்டமே. அகத்தியன் மனம் மாறுவது கொஞ்சம் கஷ்டம்தான் என்பதால் வான்மதி சொல்வதை அவள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. சீக்கிரம் மாற்ற பாருங்க என்று விட்டு அவள் போனை வைக்க, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை என அவள் மனசாட்சியே அவளை துப்பியது. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், அது வான்மதி மூலமே அமையட்டும் என மனதை சமாதானம் செய்து வைத்தாள் மதி. அன்று ஷூட் இல்லாததால் காலையில் சற்றே தாமதமாக எழுந்து வாசல் தெளிக்க வந்த மதி எதிர் வீட்டில் நின்றிருந்தவனை பார்த்து அதிர்ந்து விட்டாள். ஆம், அகத்தியன்தான் அவளுக்கு எதிர் வீட்டு வாசலில் நின்றிருந்தான். அதுவும் கையில் கதிருடன். வீட்டு கேட்டின் உள்பக்கம் நின்றிருந்தவனை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. மதியை பார்த்ததுமே குட் மார்னிங் என்று கூறி அவன் கண்ணடிக்க அவள்தான் திகைத்து விழித்து கொண்டு நின்று விட்டாள். கதிர் வேறு மதியை பார்த்ததும் அம்மா அம்மா என அவளிடம் செல்ல அடம் பிடிக்க, போகலாம் கண்ணா, கொஞ்ச நேரத்தில் போவோம், முதலில் வீட்டில் இருக்கும் வேலையை பார்க்கலாம், வா என மகனை தூக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டான் அகத்தியன். மதிக்குத்தான் எதுவுமே புரியவில்லை. அவளுக்கு எதிர் வீட்டில் இவன் என்ன செய்கிறான்? குழந்தையை வேறு தூக்கி வந்திருக்கிறான். வேறு யாரும் உடன் இருப்பது போலவும் தெரியவில்லை. பார்த்தால் அந்த வீட்டுக்கு குடி வந்துவிட்டது போல் இருக்கிறது. என்னதான் செய்கிறார் என எதுவும் புரியாமல் குழம்பி தவித்தவள் வெகு நேரம் அங்கு நின்று விட்டாள். ஒருவாறு சுள்ளென எரித்த வெயிலில் தான் சுய நினைவு வந்து வேகமாக கோலத்தை போட்டு முடித்தாள். மீண்டும் அவள் எதிர் வீட்டில் பார்த்தபோது அவள் கணவன் வெளியில் வரவே இல்லை. அவளும் ஒரு பெருமூச்சுடன் உள்ளே வந்து விட்டாள். சிறிது நேரத்தில் மதிமா என்ற சிவகாமியின் குரலில் அவள் சிவகாமி வீட்டுக்கு வர தான் போட்டிருந்த வடையை அவளிடம் கொடுத்தார் சிவகாமி. எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலில் சிவகாமி மதி இருவரும் வாசலில் பார்க்க அங்கு அகத்தியன்தான் நின்றிருந்தான். கையில் ஒரு ட்ரேயுடன் நின்றிருந்தவன் மதியை பார்த்துவிட்டு சிவகாமி புறம் திரும்பி விட்டான். நான் எதிர் வீட்டில் குடி வந்திருக்கேன்மா, பால் காய்ச்சினேன், எடுத்துக்கோங்க. அவன் தட்டை நீட்ட மதியை விட அதிகமாக சிவகாமிதான் அதிர்ந்து போனார். அட,
என்னை பார்த்ததும் எல்லோரும் ஃப்ரீஸ் ஆனால் எப்படி, நீங்களுமா, எடுத்துக்கோங்கம்மா என சத்தமாக அகத்தியன் பேச, அதில் ஒருவாறு தெளிந்தவர் ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டார். அங்கேயே சேரில் அமர்ந்திருந்த வைத்தியநாதனிடம் சென்றவன், நீங்களும் எடுத்துக்கோங்க அங்கிள் என்று கூற அவரும் அமைதியாக எடுத்துக்கொண்டார். அவருக்குமே சிவகாமி மூலம் மதி விஷயம் எல்லாம் தெரியும் என்பதால் அவருக்குமே அவன் வரவு அதிர்ச்சிதான். வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் என இருவரிடமும் பொதுவாக கூறியவன் ஒரு தலை அசைப்புடன் வெளியே செல்ல, அதற்குள் மதியிடம் ஒட்டி இருந்த கதிர் தந்தையுடன் வர மாட்டேன் என அடம் பிடித்தான். நீ வரும்போது அவனையும் கூட்டிட்டு வா மதி என்று விட்டு அகத்தியன் வெளியே சென்றுவிட, இங்க என்னதான் நடக்குது மதிமா என்றார் சிவகாமி ஒன்றும் புரியாமல். எனக்கும் புரியலைம்மா, என் வீட்டுக்குத்தான் போயிருப்பார், கேட்டு பார்க்கிறேன் என்று விட்டு கதிரை தூக்கி கொண்டு வேகமாக வெளியே வந்தாள் மதி. அவள் நினைத்தது போலவே அகத்தியன் அவள் வீட்டு வாசலில் தான் நின்றிருந்தான். உள்ளே வரலாமா என அவன் கேட்க, வாங்க என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் மதி. பால் எடுத்துக்கோ என அவன் நீட்ட அதை தட்டுடன் வாங்கி ஓரமாக வைத்தவள், இங்க என்ன பண்றீங்க என்றாள் முதல் கேள்வியாக. அதான் சொன்னேனே, எதிரில் குடி வந்திருக்க, பால் காய்ச்சினேன், கொடுக்க வந்தேன் அசால்ட்டாக கூறிக்கொண்டே அமர்ந்தான் அகத்தியன். அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். அந்த வீட்டில் வாஸ்து சரியில்லையாம், அங்கு இருந்தால் என் உயிருக்கு ஆபத்தாம். இந்த வீட்டில்தான் வாஸ்து எல்லாம் சரியாக இருக்கிறதாம். ச்சு, என்ன உளறீங்க? அவன் பேசியதில் கோபத்துடன் அவள் கேட்க, உண்மையை தாமா நான் சொன்னேன் என்றான் அகத்தியன் நிதானமாக. என்ன உண்மை? இங்கே ஏன் குடி வந்தீங்க? என்னை விட்டுட்டு உங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டு போங்க என்று சொல்லிவிட்டுத்தானே வந்தேன். என் பின்னால ஏன் வர்றீங்க? என்னதான் வேண்டும் உங்களுக்கு? மனதில் எழுந்த அதீத குழப்பத்தில் பெரும் கோபத்துடன் கத்திவிட்டாள் மதி. அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த அகத்தியன் நிதானமாக எழுந்து மனைவி அருகில் வந்தான். அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கீழே விட்டவன், உன் மன்னிப்பு தான் வேண்டும் மதி, கொடுப்பாயா என்றான் ஆழமாக. மன்னிப்பு தானே, எனக்கு உங்கள் மேல் ஒரு கோபமும் இல்லை, போயிடுங்க என திடமாக கூறினாள் மதி. இது மன்னிப்பு இல்லை மதி, உண்மையான மன்னிப்பு எது தெரியுமா? இந்த கண்களில் எனக்கான காதல் தெரியணும். என் மனைவியாக முழுதாக நீ என்னவளாக வேண்டும். அதுதான் நீ எனக்கு கொடுக்கும் மன்னிப்பு. இப்போது சொல், மன்னிப்பாயா? அவளால் எப்படி முடியும்? மீண்டும் முதலில் இருந்து தொடங்குவதா? எத்தனை ஏமாற்றங்களை அவள் மனம் தாங்கும்? இன்னொரு முறை ஏமாந்தால் இந்த இதயம் நின்று விடாதா? அவள் அமைதியை அகத்தியன் சரியாகவே புரிந்து கொண்டான். நீ மன்னிக்கும் அளவு சிறிய தவறாக நான் செய்யவில்லை மதிமா, அது எனக்கே தெரியும். உன் மனம் மாறும் வரை நான் காத்திருக்கிறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்வாயா என அகத்தியன் கேட்க அவனை கேள்வியாக பார்த்தாள் மதி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரும் வரை கதிரை பார்த்துக்கொள். உனக்கு லீவ் தானே, பார்த்து கொள்கிறாயா என அகத்தியன் கேட்க மகனை ஒதுக்க முடியாமல் என முனகி வைத்தாள் மதி. தேங்க்ஸ் மதி என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் கிளம்பி விட்டான். அவன் கிளம்பி சென்றதும் கதிருடன் அமர்ந்து விளையாண்டவள் மனம் முழுவதும் பெரும் குழப்பமே நிறைந்திருந்தது. இது எங்கு போய் முடியப் போகிறது என்று புரியாத குழப்பம் அது. உடனடியாக எந்த முடிவிற்கும் வர முடியாமல் மதிதான் தவித்து போனாள். வெளியே போன அகத்தியன் மீண்டும் வந்து சேர 7 மணி ஆனது. நேராக மதி வீட்டுக்குத்தான் அவன் வந்தான். வரும்போதே கையில் சிறு கவருடன் வந்திருந்தான். இரவுக்கு அவனுக்கு மட்டும் பிரெட் வாங்கி வந்திருந்தான். குழந்தைக்கு அவள் ஏதேனும் கொடுத்து விடுவாள் என்று அவனுக்கு தெரியும். கவரை ஓரமாக வைத்தவன் ஒரு பக்கம் தரையில் அமைதியாக அமர்ந்துவிட மதியும் உடனடியாக அவனிடம் எதுவும் பேசாமல் அவனுக்கு காஃபி கலந்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டவன் தேங்க்ஸ் மதி என்று விட்டு கதிருக்கு வாங்கி வந்திருந்த சிறு சாக்லேட்டை அவனிடம் கொடுத்தான். மதிக்கும் ஒரு பெரிய பார் சாக்லேட் அவன் கொடுக்க மதி அதை வாங்காமல் மறுப்பாக தலையசைத்தாள். இது உனக்கு இல்லை மதிமா, உனக்குள் இருக்கும் என் பிள்ளைக்கு. ஒழுங்காக சாப்பிடு. என் குழந்தைக்கு தரமாட்டேன் என்று சொல்லும் உரிமை உனக்கில்லை. அது என் பிள்ளை மட்டும்தான். நீங்கள் ஒன்றும் காதல் மனைவியுடன் உருகி குலைந்து வாழவில்லை. குடிக்கு பதிலாகத்தானே என்னை. கோபத்துடன் பேசிக்கொண்டே வந்தவள் வாயை வேகமாக மூடினான் அகத்தியன். உன்னிடம் அப்படி காட்டிக்கொண்டேன், அவ்வளவுதான் மதி. மற்றபடி என் மனம் விரும்பாமல் உன்னை தொடும் அளவு நான் மோசமானவன் இல்லை. அவன் மென்மையாகத்தான் கூறினான். ஆனாலும் அவனை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள் மதி. அவனுக்கு புரிந்தது. நான் காதலை காட்டாமல் இருந்ததும் தப்புதான் மதி. நான் மறுக்கவே இல்லையே. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு. செய்கிறேன் என்றுதானே சொல்கிறேன். என் வாழ்க்கையை விட்டு நீங்கள் போக வேண்டும்.
பட்டென மதி கூறியதில் அகத்தியன் முகம் இறுகி போயிற்று. அது மட்டும் நடக்காது மதி. 2 குழந்தைகளையும் நீ தனியாக பார்த்து கொள்வாய் என்றால் சொல். இருக்கும் சொத்துக்களை உன் பெயரில் எழுதி வைத்துவிட்டு செத்து வேண்டுமானால் போகிறேன். உனக்கு அதுதான் நிம்மதி என்றால் அதை செய்யவும் நான் தயங்க மாட்டேன் மதி. அவளை அழுத்தமாக பார்த்து கூறியவன், கதிருக்கு டின்னர் கொடுத்து அவனை தூங்கவை. அவன் தூங்கியதும் வந்து தூக்கி போகிறேன் என்று விட்டு அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருக்காமல் எழுந்து சென்று விட்டான். ஏற்கனவே செய்த பாவங்களை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருப்பவனிடம் அவள் மேலும் மேலும் குத்தி பேசியது அவன் மனதின் காயங்களை கீறித்தான் விட்டது. தீயில் நிற்பவன் மேல் மேலும் மேலும் எண்ணெயை கொட்டும் நிலைதான் அவனுடையது. எண்ணெய் தண்ணீராவது அவன் கைகளில் தான் இருக்கிறது. என்றேனும் தண்ணீராக மாற்றுவாளா, இல்லை அவன் மொத்தமாக எரிந்து போக வழி வகுப்பாளோ? விடையை மனைவி கையிலேயே அகத்தியன் கொடுத்து விட்டான். மதிய ஷூட்டிங் சென்றிருந்த ஒரு நாள் அகத்தியன் ஃப்ரீயாக இருந்தான். காலையிலேயே கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டான். சரண்யாவிற்கும் கடைசி தேர்வுகள் நடந்து கொண்டிருந்ததால் அன்று ஸ்டடி ஹாலிடே என அவளும் வீட்டில்தான் இருந்தாள். கதிரை தூக்கி கொண்டவள், அண்ணி எப்படி இருக்காங்கண்ணா என கேட்க, நல்லா இருக்கிறாள்டா என்று கூறிக்கொண்டே அமர்ந்தான் அகத்தியன். அவன் சத்தத்தில் அறையில் இருந்த கனகராஜும் எழுந்து வந்தார். அவரும் மதி நலனைத்தான் முதலில் விசாரித்து கொண்டார். கொஞ்சமாவது மதி மனம் மாறினாளா அகத்தியா? அவளை இங்கேயே கூட்டி வர முடியாதா? கவலையுடன் கனகராஜ் கேட்க, இல்லைப்பா, அவசரப்பட முடியாது. வான்மதி அவளை நன்றாக குழப்பி விட்டிருக்கிறாள். அவள் பேசியது என் சந்தேகம் எல்லாம் சேர்ந்து மதியை ரொம்பவும் பாதித்து விட்டதுப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவோம் என்றான் அகத்தியன். அந்த வான்மதிக்கு நாம் என்ன பாவம் செய்தோம் அகத்தியா? அவளாக இங்கு இருந்தவரை நன்றாகத்தானே பார்த்து கொண்டோம். அவளே போய்விட்டு ஏண்டா உன் வாழ்க்கையை கெடுக்கிறாள்? எல்லாம் என் முட்டாள்தனம்தான் டாட். பாம்பு என்று தெரியாமல் பால் வார்த்தாயிற்று. அது கொத்திவிட்டு போய்விட்டது. பாவம், பெண்ணாக போய்விட்டாளே என்ற உயிருடன் விட்டிருக்கிறேன். இப்படியே ஒதுங்கி போனால் பிழைக்கலாம். இல்லை என்றால் அவளை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன் டாட். கண்கள் எல்லாம் சிவக்க கோபத்துடன் கூறியவனை பார்த்து அவருக்கே சற்று பயமாகத்தான் இருந்தது. விட அகத்தியா, இனிமேல் உன்னிடம் வரமாட்டாள். நீ மதியை மட்டும் பார் என அவனை அமைதிப்படுத்தினார் கனகராஜ். அன்று மாலை வரை அகத்தியன் வீட்டில்தான் இருந்தான். அவன் வேலைகளை லேப்டாப்பில் பார்த்து கொள்ள சரண்யா கதிரை பார்த்து கொண்டாள். கிளம்பும் முன் அகத்தியனிடம் வந்தாள் சரண்யா. அண்ணா, கொஞ்சம் பேசணும் மெதுவாக அவள் கூற, சொல்லுமா என்றான் அகத்தியன். நீ இன்னமும் வில்லியம் மேல் கோபமாக இருக்கிறாயா அண்ணா? இல்லாமல் இருக்குமா சரண்யாமா? அவன் தப்பிக்கு பாதி பொறுப்பு நான் எனும் ஒரே காரணத்தால் தான் அவனை சும்மா விட்டேன் சரண்யா. இனியும் அவன் நட்பை தொடர்வது எந்த வகையிலும் சரியா வராதடா. இன்று நான் மதியை இழந்து நிற்பதற்கு அவனும் காரணம்தானே. அதை எப்படி என்னால் மறக்க முடியும்? அவளுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அவள் விஷயம் பேச வேண்டுமென்றால் முதலில் அகத்தியன் வாழ்க்கை சீராக வேண்டும். அதற்கு பின் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து விட்டு விட்டாள். வீட்டில் இருந்து கிளம்பிய அகத்தியன் நேராக மதி வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்குத்தான் வந்தான். மதி வீட்டில் இருந்தால் ஏதோ காரணம் வைத்து கதிரையாவது அங்கு விடுவான். இல்லை, அப்பாவும் மகனும் தங்கள் ஆஃபீஸ் சென்று விடுவார்கள். இன்று இரண்டுமே இல்லாமல் வீட்டில் போய் அமர்வதற்கு கோவிலுக்கு போகலாமே என்றுதான் அங்கு வந்து விட்டான். கோவிலில் கடவுளை தரிசித்துவிட்டு அவன் கதிருடன் அமர்ந்த போது அவனை நோக்கி வந்தார் வைத்தியநாதன். என்னப்பா, கோவிலுக்கெல்லாம் வருவாயா என கேட்டுக்கொண்டே அவரும் அவன் அருகில் அமர்ந்தார். மதி வீட்டில் இல்லை அங்கிள். தனியாக வீட்டுக்கு போனால் இவன் படுத்துவான். அதான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் என்றான் அகத்தியனும் லேசாக புன்னகைத்து. உங்களை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் தம்பி. நீங்கள் உங்கள் முதல் மனைவியுடன் சேர போறீங்க என்று மதி சொல்லி கொண்டிருக்கிறாள். நீங்கள் என்னடாவென்றால் மதியுடனே இருக்கீங்க. அவளை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் இல்லாவிட்டால் இப்படி பண்ணாதீங்க தம்பி. பெண் பாவம் பொல்லாதது. சற்றே அழுத்தமாக வைத்தியநாதன் கூறியதில் அகத்தியன் கசப்பாக புன்னகைத்து கொண்டான். அவள் வேண்டாம் என்றால் அவள் பின்னால் சுற்றுவேனா அங்கிள்? எனக்கு அவள்தான் வேண்டும், கட்டாயம் வேண்டும். இப்போது அவனிடமிருந்தும் அழுத்தமாகவே பதில் வந்தது. அப்புறம் மதி ஏன் அப்படி சொல்கிறாள் தம்பி? அவள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் அங்கிள். அதை மாற்றத்தான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அவள் என்னுடன் இருந்தபோது நான் அவளுக்கு ஒரு மரியாதையும் தரவில்லை அங்கிள். என் முதல் மனைவி போனது போல் இவளும் என்னை அவமானப்படுத்தி விடுவாளோ என்ற முட்டாள்தனமான பயம். இன்று அவள் என்னை நம்ப மாட்டேன் என்கிறாள். நியாயம்தானே? நான் கூப்பிட்டவுடன் அவள் என்னுடன் வந்துவிட வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை அங்கிள்.
அவள் மனம் மாறும் வரை காத்திருக்கிறேன். அவள் கண்ணில் படுவது போலவே இருக்கிறேன். அவ்வளவுதான். அவள் பாட்டுக்கு நான் அவளை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்துவிடக் கூடாதில்லையா? அகத்தியன் பேசியதில் இருந்து வைத்தியநாதனுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. மதிதான் மனைவி என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். அதற்காக தான் வாழும் வசதியான வாழ்க்கையை கூட விட்டுவிட்டு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். தனியாக கதிரை பார்த்து கொள்ள முடிகிறதா தம்பி? அவன் கஷ்டம் உணர்ந்தேதான் அவர் கேட்டார். கஷ்டம்தான் அங்கிள். எங்கு போனாலும் என்னுடனே கூட்டி போய் விடுவேன். என்னை பற்றி ஒன்றுமில்லை. இவனுக்குத்தான் நிறைய அலைச்சல். என்ன செய்வது அங்கிள்? இந்த பாவிக்கு மகனாக பிறந்து விட்டானே, படுகிறான் பாவம். மகன் தலையை மென்மையாக கோதிக்கொண்டே அகத்தியன் கூற, அதுவரை தரையில் எதையோ விளையாண்டு கொண்டிருந்த குழந்தை தந்தை ஸ்பரிசத்தில் அவன் மேல் ஏறிக்கொண்டது. அவனும் குழந்தையை வாகாக தூக்கி கொண்டான். என் ஒரே நம்பிக்கை இவன்தான் அங்கிள். எனக்காக இல்லாவிட்டாலும் இவனுக்காக மதி என்னை ஏற்றுக்கொள்வாள் என்று நம்புகிறேன். மதிக்கு இவன் மேல் அன்பு அதிகம் அங்கிள். இப்போது அவள் வயிற்றிலும் ஒரு குழந்தை வளர்கிறது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு எப்படி போவேன்? ஒருவேளை குழந்தைகள் இல்லாமல் இருந்திருந்தால் என் உயிரை விட்டு கூட மதிக்கு நிரந்தர விடுதலையாக கொடுத்திருப்பேன் அங்கிள். எனக்கு வாழும் தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் என் உயிர்களுக்காக வாழும் தேவை இருக்கிறது அங்கிள். அகத்தியன் பேச பேசவே இவன் அன்பு ஏன் மதிக்கு புரியவில்லை என வைத்தியநாதனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இத்தனை அன்பை மதிமேல் வைத்து கொண்டு எப்படி உங்களால் காட்டாமல் இருக்க முடிகிறது தம்பி? எல்லா சூழலும் ஒரே போல் இருப்பதில்லையே அங்கிள். ஒரு சூழ்நிலை என்னை மிருகமாக்கி வேடிக்கை பார்த்தது. இன்னொரு சூழ்நிலை என்னை குற்றவாளியாக நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறது. கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருந்துவிட்டேன் அங்கிள். அதற்கு படுவதுதான் சரி. இந்த முறை அவன் குரலில் இருந்த அழுத்தம் வைத்தியநாதனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எத்தனை பேர் செய்த தவறுக்கு அனுபவிக்கிறேன் என மனதார தண்டனையை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வயதிலேயே தன் தவறுகளையும் புரிந்து கொண்டு பாதிக்கப்பட்டவள் மனதிற்கும் மரியாதை கொடுத்து அனைத்தையும் பொறுமையாக கையாளும் அகத்தியனை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்க இனி வாழ்வில் தவறே செய்ய மாட்டீங்க தம்பி என வைத்தியநாதன் கூற, கண்டிப்பா மாட்டேன் அங்கிள் என்றான் அவனும் லேசாக சிரித்து. அனுபவங்கள் தானே வலிக்க வலிக்க பாடம் கற்றுக் கொடுக்கும். அவனுக்கு நிறையவே கற்றுக் கொடுத்து விட்டது. மதி சீக்கிரமே உங்களை புரிந்து கொள்வாள் தம்பி என வைத்தியநாதன் கூற, தேங்க்ஸ் அங்கிள் என்றான் அகத்தியன். இருவரும் கிளம்பி மெதுவாக நடந்தே வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். இருவரும் சேர்ந்து வருவதை பார்த்த சிவகாமி கணவன் வீட்டிற்குள் வந்ததுமே அவரை பிடித்து கொண்டார். அந்த பையனிடம் பேசினீங்களா என்ன என சிவகாமி கேட்க, ஆமா சிவகாமி என்றவர் அகத்தியன் பேசியதையும் அப்படியே கூறினார். என்ன சொன்னாலும் கஷ்டப்பட்டது மதிதானேங்க. அதை அவனும் புரிந்து கொண்டான் சிவகாமி. இனி அவளை நன்றாக பார்த்து கொள்வான். மதி மனம் மாற நாள் ஆகலாம்க. எல்லாம் சரியானால் சந்தோஷம்தான் சிவகாமி. சின்ன பிள்ளைங்க கண் முன்னாடி கஷ்டப்படும் போது பார்க்க சகிக்கவில்லை. நல்லா இருக்கட்டும் என வைத்தியநாதன் முடிக்க சிவகாமியும் அதையே தான் வேண்டிக் கொண்டார். மதி இரவு வீட்டிற்குள் நுழைந்ததுமே அகத்தியன் அவளை தேடி வந்து விட்டான். கதிர் உன்னை தேடினான் என தெளிவாக அவன் சாக்கு சொன்னபோது மதியால் அவனை முறைக்க மட்டும்தான் முடிந்தது. தான் கொண்டு வந்திருந்த ஃப்ளாஸ்கில் இருந்த பாலை ஒரு டம்ளரில் ஊற்றியவன், இதை குடிமதி என அவளிடம் நீட்ட, எனக்கு நானே போட்டுக்கொள்வேன். கதிரை தானே தூங்க வைக்கணும். நான் தூங்க வைக்கிறேன், நீங்க போங்க என்றாள் மதி. இன்று எனக்கும் உன் பாட்டு கேட்கணும் போல இருக்கு. நான் இப்படி ஹாலில் படுத்துக்கிறேன். நீ கதிரை பாடி தூங்க வை. அவன் தூங்கியதும் எப்போதும் போல் போய் விடுகிறேன். முதலில் பாலை குடிமா என்றவன் அவள் கையில் டம்ளரை திணித்துவிட, ஒரு கையில் கதிர் இருந்ததால் அதிகம் கலாட்டா செய்யாமல் அவளும் வாங்கி கொண்டாள். நீங்க குடிக்கலையா? குழந்தையை பார்த்தே கொஞ்சிக் கொண்டிருந்தவள் கேள்வி மட்டும்தான் அவனை கேட்டாள். அவனோ அவளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு கலந்து கொடுக்க அன்பான கணவன் இருக்கிறான், எனக்கு பொண்டாட்டி இல்லையே. பாவம் போல் கூறியவன் உதடுகள் அடக்கப்பட்ட சிரிப்புடன் இருப்பதை அவளும் நொடியில் கண்டு கொண்டாள். இவரிடம் பேச்சே கொடுத்திருக்க கூடாது என நினைத்து கொண்டவள் அமைதியாக பாலை குடித்துவிட்டு கதிரை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். அகத்தியனும் லைட்டை அணைத்துவிட்டு ஹாலில் வெறும் தரையில் படுத்து விட்டான். தலைக்கு கீழ் 2 கைகளையும் வைத்து கொண்டு படுத்திருந்தவன் மென்குரலில் மனைவி பாடத் தொடங்கியதும் அவள் குரலில் முழுதாக லயித்து போனான். சிறிது நேரத்தில் அவள் குரல் நின்றதில் இருந்து கதிர் தூங்கிவிட்டான் என புரிய எழுந்து அறைக்குள் வந்தான் அகத்தியன். அப்போதுதான் மதியும் சரியாக குழந்தையிடமிருந்து விலகி கட்டிலில் இருந்து இறங்கினாள்.
தனக்கு எதிரில் நில ஒளியில் அழகாக நின்ற மனைவியை பார்த்தவன் மெதுவாக அவளை நெருங்கினான். மென்மையாக அவள் முகத்தை கையில் ஏந்தி கொண்டவன் அவளை அசைய விடாமல் அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்தே விடுவித்தான். இனி உன்னை தவிர யாரிடமும் எனக்கு இந்த காதல் வராது மதிமா, புரிந்து கொள்டி என அவள் தலை கோதி மென்மையாக கூறியவன் கதிரை தூக்கி கொண்டு சென்று விட்டான். வழக்கம் போல மதிதான் குழம்பி போய் அமர்ந்து விட்டாள். மதிமா, இன்று உனக்கு லீவ் தானே என காலையிலேயே கேட்டு கொண்டு வந்த அகத்தியனை பார்த்தவள், ஆமா அகத்தியன், அப்போ கிளம்புறாயா? ஹாஸ்பிட்டல் போய்விட்டு வருவோம். நானும் போகணும் என்று நினைத்து கொண்டேதான் இருந்தேன். ஸ்கேன் எடுக்கணும். ஆமாடா, ஏற்கனவே லேட் ஆச்சு. நம் ஃபேமிலி டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நீ கிளம்பு, போய்விட்டு வந்து விடுவோம். அவன் கூற்றில் நின்று அவனை அழுத்தமாக பார்த்தவள், இங்க பக்கத்துல ஒரு டாக்டரை பார்த்துருக்கேன். அங்கே போவதென்றால் உங்களுடன் வருகிறேன், இல்லை என்றால் நான் தனியாகவே போய்கொள்வேன் என நிதானமாக கூற, எதில் அடம் பிடிப்பது என்றே இல்லையா மதி என்றான் அகத்தியன் சலிப்புடன். விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என அவள் முடிப்பது போல் கூற, முருங்கை மரம் ஏறாதே தாயே, நீ சொல்லும் ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போறேன், கிளம்பு என அகத்தியன் தான் கடைசியாக சமாதானத்திற்கு வந்தான். மூவரும் காலை உணவை முடித்து கொண்டு கிளம்பினர். அவள் காண்பித்த ஹாஸ்பிட்டல் நிச்சயம் பெரிய மருத்துவமனை இல்லைதான். அதே நேரம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கவில்லை. அந்த ஏரியாவிலேயே பிரபலமான மகப்பேறு மருத்துவமனைதான். மதி எடை பிபி எல்லாம் செக் செய்து டோக்கன் போட்டு விட்டு வர இருவரும் அங்கிருந்த சேரில் அமர்ந்தனர். இதற்கு முன்பு இங்கு வந்திருக்கிறாயா மதிமா? இல்லை அகத்தியன், இப்போது தான் வருகிறேன். நல்ல ஹாஸ்பிட்டல் என்று ரோகிணி அக்கா சொன்னாங்க. வேலைக்கு போயே தான் ஆக வேண்டுமா மதிமா? வயிறு தெரியவே தொடங்கிவிட்டது. இனியேனும் என்னுடன் வந்துவிடக் கூடாதா? உன்னை மகாராணி போல் தாங்க நான் தயாராக இருக்கும்போது இதெல்லாம் தேவையா மதி? குழந்தை பாசமா? அவன் முகம் பார்த்து அவள் கேட்க, இருந்தால் தப்பா? தவறே இல்லை. முதலில் கதிருக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ இந்த குழந்தைக்காக கூப்பிடுறீங்க. என்றுமே எனக்கு ஒரு மதிப்பும் இல்லையே. நீயே இல்லாமல் குழந்தை எங்கிருந்து வரும் மதி? என் மதி சுமக்கும் குழந்தை மேல் நான் பாசம் வைக்க கூடாதாடி? எல்லாத்தையும் தவறாகத்தான் பார்க்க வேண்டுமா? நான் இல்லாத எதையும் சொல்லவில்லையே. அதற்குள் மதியின் பெயர் அழைக்கப்பட இருவரும் எழுந்து உள்ளே சென்றனர். மதியை பரிசோதித்த மருத்துவர் கதிரை பார்த்துவிட்டு, இது இரண்டாம் குழந்தையா? இல்லை டாக்டர், முதல் குழந்தைதான். அதில் அவர்களை ஒரு மாதிரி பார்த்து கொண்டாலும் அதற்கு மேல் டாக்டர் எதுவும் விளக்கம் கேட்கவில்லை. ஸ்கேன் பண்ணிடுவோம் வாமா என்றவர் அவளை பக்கத்தில் இருந்த அறைக்கு அழைத்து செல்ல, நானும் வரலாமா டாக்டர் என்றான் அகத்தியன். வாங்க என்று விட்டு அவர் சென்று விட கதிரை அங்கிருந்த நர்ஸிடம் கொடுத்துவிட்டு அவர்களை தொடர்ந்தான் அகத்தியன். டாக்டர் ஸ்கேன் செய்து பார்த்தபோது அங்கிருந்த சிறிய திரையில் அவர்கள் குழந்தையின் உருவம் தெரிந்தது. பெரிதாக ஒன்றும் தெரியவில்லைதான். ஆனால் குட்டி குட்டியாக கைகளுடன் மிகவும் சிறிய உருவம். கைகளை நெற்றியில் வைத்து கொண்டு பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது. அதையே பார்த்து கொண்டு அகத்தியன் நின்று விட்டான். அவன் கண்கள் மனைவி புறம் கூட வரவில்லை. லேசாக கண்கள் கலங்க அதை துடைக்கக்கூட தோன்றாமல் நின்றிருந்தவனை பார்த்த டாக்டர், அடுத்த மாதங்களில் இன்னும் தெளிவா தெரியும் மிஸ்டர் என்றார் மெதுவாக. வெளியில் இருங்க என்ற டாக்டர் கூறியதும் மதி தலையை ஒரு முறை மென்மையாக கோதி கொடுத்துவிட்டு அகத்தியன் வெளியே வந்து விட்டான். கதிரை வாங்கி கொண்டவன் அப்போதுதான் கலங்கியிருந்த கண்களையே துடைத்து கொண்டான். மதியும் வந்ததும் சிறிது நேரம் காத்திருக்க சொல்லிவிட்டு அவர்களிடம் ரிப்போர்ட் கொடுத்தனர். கொஞ்சம் வீக்காக மட்டும் இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரை ஒழுங்கா போட சொல்லுங்க என்று மட்டும் கூறி டாக்டர் அவர்களை அனுப்பி வைத்தார். காரில் வந்து அமர்ந்ததும் காரை எடுக்காமல் அகத்தியன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்து கொண்டிருந்தான். அதில் இருந்த குழந்தையின் சிறிய உருவத்தை அவன் ஆசையாக தடவி பார்க்க அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மதி. கதிர், ஸ்கேன் நீங்க பார்த்துருப்பீங்க தானே என மதி மெதுவாக கேட்க, இல்லைடா என்றான் அகத்தியன். அன்றைய நினைவில் அவன் முகம் சுருங்கி போயிற்று. வான்மதிக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதில் இஷ்டமே இல்லை மதி, ஒரே சண்டையாகத்தான் இருக்கும். வேண்டுமென்றே ஸ்கேன் எல்லாம் தனியாகத்தான் போவாள். ரிப்போர்ட் கூட என்னிடம் காட்ட மாட்டாள். நான் எந்த வகையிலும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று ரொம்பவும் உறுதியாக இருந்தாள். குழந்தையை நல்லபடியாக பெற்று கொடுத்தால் போதும் என்று நானும் ஒன்றும் கேட்டதில்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பின்னால் வைத்தவன், கொஞ்சம் சரியா யோசிமதி என அவளை பார்த்து அழுத்தமாக கூறிவிட்டு காரை எடுத்தான். அவன் சொல்லாமலே அவளுக்கு ஒருவித சந்தேகம் வந்திருந்தது. அவள் தன் நினைவிலேயே உழன்று கொண்டிருக்க அகத்தியனும் எதுவும் பேச்சு கொடுத்து அவள் கவனத்தை கலைக்கவில்லை.
அடுத்து அகத்தியன் நேராக ஒரு ஹோட்டலில் நான் காரை நிறுத்தினான். சாப்பிட்டு விட்டு போய்விடுவோம் மதி, வீட்டில் போய் சமைக்கவெல்லாம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அவன் இறங்க மதியும் ஒரு பெருமூச்சுடன் அவனுடன் இறங்கினாள். அவளுக்கு பிடித்ததை மட்டும்தான் அகத்தியன் ஆர்டர் செய்தான். அதை கவனித்தாலும் மதி ஒன்றும் காண்பித்து கொள்ளவில்லை. அமைதியாக உணவை முடித்தாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியே வந்தபோது எதிரில் இருந்த ஒரு பொம்மை கடையை பார்த்துவிட்டு கதிர் பால் பால் என கத்த ஆரம்பித்து விட்டான். அதை கவனித்த அகத்தியன், இவனை வைத்துக்கொள் மதிமா, நான் வாங்கிட்டு வரேன் என்று விட்டு குழந்தையை அவள் கையில் கொடுக்க அவளும் அவனை வாங்கி கொண்டாள். கார் பார்க்கிங்கில் இருந்து ரோட்டுக்கு வந்து சற்றே அசட்டையாக ரோட்டை கிராஸ் பண்ண போனான் அகத்தியன். அமைதியாக இருந்த ரோட்டில் எங்கிருந்து அந்த பைக் வந்ததோ, பெரிய ரேஸ் பைக் முழு வேகத்தில் வந்து அகத்தியனை பக்கவாட்டில் இடித்து தள்ளிவிட்டது. கண் சிமிட்டும் நொடியில் நடந்துவிட்ட நிகழ்வு அகத்தியனுக்கு உரைக்கவே கொஞ்ச நேரம் ஆனது. அவனையே பார்த்து கொண்டிருந்த மதியும் பதறி அடித்து கொண்டு வேகமாக அவனிடம் ஓடி வந்தாள். அதற்குள் கீழே விழுந்திருந்தவனும் எழுந்து நின்றிருந்தான். அகத்தியன், என்ன ஆச்சு என பெரும் பதட்டத்துடன் அவள் அவனை ஆராய அவன் கையில் இருந்த காயத்தை பார்த்து அவளுக்கு மேலும் பதறிவிட்டது. வலது கையில் முட்டி வரை நன்றாக ரோட்டில் உராய்ந்து ஒரே ரத்தம். ஐயோ கடவுளே, ரத்தம் என அவள் வேகமாக அவன் கையை பிடிக்க, ஒண்ணுமில்ல மதிமா, நீ டென்ஷன் ஆகாதே, கையில மட்டும்தான் அடி, கிளீன் பண்ணி கட்டு போட்டா சரி ஆயிடும், நீ பதறாதடா, கதிரி ஒழுங்கா பிடி என அகத்தியன் தான் அவளை சமாதானம் செய்தான். அவள் அவனை கவனித்தால் தானே அவன் ஆறுதல் மொழி எல்லாம் அவளுக்கு புரிவதற்கு அவள் கவனம் முழுவதும் கணவனை ஆராய்வதில் தான் இருந்தது. அவனை தலை முதல் கால் வரை மீண்டும் மீண்டும் பார்த்தவள் அவன் தலையில் ஒட்டியிருந்த மண்ணையெல்லாம் தட்டி விட்டாள். அவனும் தரையில் விழுந்ததில் தன் உடலில் ஒட்டியிருந்த மணலை எல்லாம் தட்டி விட்டான். பார்த்து போக மாட்டீங்களா, சின்ன குழந்தையா நீங்க, ரோடு கிராஸ் பண்ண தெரியாது என அவள் அழுது கொண்டே அவனை திட்ட. அந்த பைக் வந்ததே தெரியவில்லை மதிமா, அதான் ஒன்றும் ஆகவில்லையே, விடு, கை கிளீன் பண்ணணும், வா ஹாஸ்பிட்டல் போவோம் என்று விட்டு அகத்தியன் காரை எடுக்க போக அவன் கையை வேதனையுடன் பார்த்து கொண்டே அவனை தொடர்ந்தாள் மதி. பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கையில் பெரிய கட்டாக போட்டு கொண்டுதான் அவர்கள் வீட்டுக்கே வந்தனர். ரொம்ப வலிக்குதா அகத்தியன் என காரில் இருந்து இறங்கும் முன் மதி கேட்க அவளை திரும்பி பார்த்தவன், ஆமா மதி, பயங்கர வலி, கதிரை கொஞ்ச நேரம் நீ பார்த்து கொள்கிறாயா, நான் கொஞ்சம் படுக்கவா என்றான் பாவம் போல. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை போட சொன்னாங்களே, போட்டுட்டு தூங்குங்க என மதி கூற, சரிம்மா அங்கே வரலாம் தானே என்றான் அகத்தியன். அடுத்து, வாங்க நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும் என்று விட்டு காரை விட்டு இறங்கியவள் கணவன் முகத்தை பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தால் அவன் உதைப்பட்டிருப்பது உறுதி. பின்ன அவன் அடக்கப்பட்ட சிரிப்புடன் அல்லவா பேசி கொண்டிருந்தான். கை வலி எல்லாம் அவனுக்கு ஒரு சாக்கு, அவ்வளவுதான். உண்மையை சொல்லப்போனால் வலியை எல்லாம் உணரக்கூடிய மனநிலையிலேயே அவன் இருக்கவில்லை. இருக்கும் மனபாரத்தில் இதைவிட பெரிய அடிபட்டால் கூட அவனுக்கு உரைக்கப் போவதில்லை. ஏன் மதியுடன் இருக்க முடியும் என்றால் எத்தனை அடி வேண்டுமானாலும் பட்டுக்கொள்ள அவன் தயாராகத்தான் இருக்கிறான். உன்னை சரி கட்டுவதற்குள் என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது மதிமா என்று நினைத்து சிரித்து கொண்டவன் தெளிவாக முகத்தை மாற்றிக்கொண்டே இறங்கினான். இருவரும் மதி வீட்டை நோக்கி வந்தபோது வைத்தியநாதன் அகத்தியனை பார்த்து விட்டார். என்ன ஆச்சு அகத்தியன் தம்பி, என்ன இத்தனை பெரிய கட்டு என அவன் கையை பார்த்து அதிர்ச்சியுடன் அவர் கேட்க, ஒண்ணுமில்ல அங்கிள், சின்ன விபத்து என்றவன், நீ போமதி, நான் வரேன் என்றான் மனைவி புறம் திரும்பி. அவளும் அமைதியாக சென்றுவிட, பார்த்து இருக்கக்கூடாதாப்பா என்றார் வைத்தியநாதன் கவலையுடன். இட்ஸ் ஓகே அங்கிள், மதியாகவே என்னை வீட்டுக்குள் விடுகிறாள், இடித்த பைக்காரன் கிடைத்தால் நன்றிதான் சொல்லணும் என்றான் அகத்தியனும் சிரித்து கொண்டே. உனக்கு இதை தவிர வேறு எதுவும் யோசிக்க தெரியாதே, போய் ரெஸ்ட் எடுப்பா என்று விட்டு சென்றார் வைத்தியநாதன். இடைப்பட்ட நாளில் வைத்தியநாதனுக்கும் அகத்தியனுக்கும் இடையில் நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது. அவர் அவனை கிண்டல் செய்வதெல்லாம் சகஜமாக நடந்து கொண்டுதான் இருந்தது. வீட்டுக்குள் வந்ததுமே மதி மாத்திரையை எடுத்து தண்ணியுடன் அவனிடம் கொடுக்க அதை வாங்கி போட்டு கொண்டான் அகத்தியன். இன்னொரு மாத்திரை வேண்டுமே மதிமா என கட்டில் அருகில் நின்று கொண்ட அகத்தியன் கேட்க, இது மட்டும் தானே கொடுத்தாங்க அகத்தியன்? இல்லையே, இன்னொரு மாத்திரை வேண்டும், அப்போதான் வலி குறையும். வேறு இல்லையே அகத்தியன் என்று கூறிக்கொண்டே குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மதி. அவள் நிமிர்ந்ததுமே அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தவன், இனி வலிக்காது, குட் நைட் என்று விட்டு நல்ல பிள்ளை போல படுத்துவிட அவள் நான் முதலில் அதிர்ந்து பின் கோபப்பட முயன்று தோற்று
வேகமாக வெளியே வந்துவிட்டாள். மனுஷி அசந்த நேரத்தில் ஏதாவது செய்ய வேண்டியது என கன்னத்தை மெதுவாக தேய்த்து கொண்டவள் தோன்ற துடித்த வெட்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கதிருடன் அமர்ந்தாள். மறுநாள் காலையிலேயே மதி மதி என சிவகாமி குரல் கேட்க அவர் வீட்டுக்கு வந்தாள் மதி. அவள் கையில் ஒரு கேரியரை கொடுத்தவர், இதை அகத்தியன் தம்பியிடம் கொடுத்து விடுமா, இன்று வீட்டில் நான் இருக்கப் போவதாக சொன்னார். அந்த கையை வைத்துக்கொண்டு சமைக்க கஷ்டமாக இருக்கும் என்றார் சிவகாமி. உண்மைதான். அவளே தான் ஏதாவது செய்து கொடுத்து விட்டு போவோமா என்றுதான் யோசித்து கொண்டிருந்தாள். பொதுவாக பகல் உணவு வேலைகளுக்கு அகத்தியன் மதியிடம் எதுவுமே கேட்க மாட்டான். அவளும் வேலைக்கு போவதால் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என அவனை பார்த்து கொள்வான். கதிருக்கு அவனை சமைத்து கொடுப்பதாக அவன் ஒரு முறை சிவகாமியிடம் சொன்னதை மதி கேட்டிருக்கிறாள். இன்று கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அடிபட்ட கையை அவனால் பெரிதாக தூக்க முடியாததை முந்தைய நாளில் மதியும் கவனித்திருந்தாள். நீங்களே கொடுங்களேன்மா என சிறு சங்கடத்துடன் மதி கூற, எனக்கு வேலை இருக்கு மதிமா, உன் அங்கிள் வெளியே கிளம்புகிறார், அவருக்கு தேவையானதை செய்ய வேண்டும், நீ இதை மட்டும் கொடுத்துட்டு கிளம்புடா என்றவர் அதற்கு மேல் நிற்காமல் வீட்டுக்குள் சென்று விட்டார். அகத்தியன் இங்கு வந்ததில் இருந்து மதி அவன் வீட்டுக்கு சென்றதே இல்லை. அவன்தான் எங்கே வந்து கொண்டிருப்பான். இன்று வேறு வழி இல்லை, போய்த்தான் ஆக வேண்டும். மெதுவாக அவன் வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் மதி. வாசல் கதவு திறந்தேதான் இருந்தது. முதலில் மெதுவாக எட்டி பார்த்தவள் பின் நிதானமாக உள்ளே வர, பா பா என்ற மகனின் குரல்தான் அவளை வரவேற்றது. சமையல் அறை பக்கம் இருந்து சத்தம் வர அங்கே சென்று பார்த்தாள் மதி. கதிர் அங்கேயே போடப்பட்டிருந்த ஒரு சேரில் கையில் ஒரு சிப்பர் பாட்டிலுடன் அமர்ந்திருந்தான். அகத்தியன் பால் கொடுத்திருந்தான் போல் அதை குடித்து கொண்டே தந்தையை வம்பிழுத்து கொண்டிருந்தான். அப்பா அம்மா என அவன் மீண்டும் தொடங்க, அம்மாக்கு இன்னைக்கு வேலை இருக்கு கண்ணா, இன்று படுத்துக்கூடாது, அப்பாவால் முடிந்ததை செய்து தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, நல்ல பையன்தானே என மகனை கொஞ்சியவன் அடுப்பில் இருந்த குக்கரை ஒற்றை கையால் இறக்கிவிட்டுத்தான் மகன் புறம் திரும்பினான். பால் குடிச்சியாடா என கேட்டுக்கொண்டே மகனை தூக்கியவன் பாதி கூட குடிக்கவில்லை. இருந்தாலும் ரொம்ப வம்புடா நீ என புலம்பிக் கொண்டே நிமிர, அப்போதுதான் அங்கு நின்றிருந்த மதியை அவன் கவனித்தான். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தவன், வாமதி என்ன அதிசயம் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர அவன் குரலில் தான் அவளும் சுய நினைவிற்கே வந்தாள். சிவகாமி அம்மா கொடுக்க சொன்னாங்க என அவள் கேரியரை நீட்ட அதை அடிபட்ட கையாலேயே வாங்க வந்தான் அகத்தியன். அவன் கையை கவனித்தவள் தானே உள்ளே சென்று அதை வைத்துவிட்டு வந்தாள். கை எப்படி இருக்கு என கேட்டுக்கொண்டே அவள் குழந்தையை வாங்கி கொள்ள, ஓகே தான் மதி, வேலை என்று போனால் இவனை பிடிக்க முடியாது என்றுதான் வீட்டிலேயே இருந்து விட்டேன், நீ கிளம்பி விட்டாயா என்றான் அகத்தியன். ஆமா, இன்று ஷூட் இருக்கு, இல்லை என்றால் நானே பார்த்து கொள்வேன் கவலையுடன் கூறியவளை பார்த்து மெலிதாக சிரித்தவன், அதனால் என்ன மதிமா, நான் பார்த்து கொள்வேன், நீ வேலையை பார் என்றான் மென்மையாக. உங்களால் முடியுமா, எப்படி சாப்பிடுவீங்க, இடது கையால் ஸ்பூன் வைத்து சாப்பிட்டு கொள்வேன், அவ்வளவுதானே, வலி சீக்கிரமே குறைந்து விடும் மதி. அவன் என்னவோ சாதாரணமாகத்தான் கூறினான். அவளுக்குத்தான் கஷ்டமாக இருந்தது. சில நிமிடங்களாக அவன் ஒற்றை கையிலேயே அனைத்தையும் செய்வதை பார்த்தவளுக்கு எப்படி சமாளிக்கப் போகிறானோ என்றுதான் கவலையாக இருந்தது. நான் சமாளித்துக் கொள்வேன் மதி, அப்படி ஏதாவது முடியவில்லை என்றால் சிவகாமி அம்மாவிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீ கவலை இல்லாமல் போயிட்டு வா. அவள் பார்வை உணர்ந்தே அகத்தியன் கூறினான், நான் முடிந்தால் சீக்கிரம் வரேன் என்று கூறிக்கொண்டே மதி எழுந்து கொள்ள, சரிம்மா என்றான் அகத்தியன். அந்த வீட்டை விட்டு வெளியே போகும் முன் ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்துவிட்டே மதி கிளம்பினாள். மிகவும் சிறிய வீடுதான், ஒற்றை படுக்கையறை கொண்ட வீடு. அவள் இப்போது இருக்கும் வீடு போல்தான், அவளுக்கு இதுவே பெரிதுதான். ஆனால் இவனுக்கு இதெல்லாம் தேவையா? மாளிகை போல் வீட்டில் வாழ்பவன் இங்கு வந்து தவம் கிடக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும் போக மாட்டானா என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட மதி கணவன் நினைவுகளுடன் தான் வேலைக்கே சென்றாள். வேலை நேரத்தில் அன்று பல முறை மதி ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்ததை ரோஹிணி கவனித்து விட்டாள். ஒரு பிரேக்கின் போது மதியிடம் பேசினாள் ரோஹிணி. என்னாச்சு மதிமா, உன் முகமே சரியில்லை, என்ன யோசித்து கொண்டே இருக்கிறாய் என ரோஹிணி கேட்க அகத்தியனுக்கு அடிபட்டதை அவளிடம் கூறினாள் மதி. ரோஹிணியிடம் ஏற்கனவே அகத்தியன் பக்கத்தில் வந்து இருப்பதெல்லாம் மதி சொல்லி இருந்தாள். மதி வாழ்க்கையை பற்றி முழுதாக ஒன்றும் தெரியாது என்பதால் தான்
கணவனுடன் சேர சொல்லி எல்லாம் ரோஹிணி சொன்னதில்லை. பெரிய அடி ஒன்றுமில்லையே? கவலையுடன் ரோஹிணி கேட்க, இல்லக்கா, சின்ன அடிதான். ஆனா கை அவரால் பெருசா தூக்க முடியல. அதான் என்ன செய்கிறாரோ என்ற ஒரே யோசனையா இருக்கு என்றாள் மதி. நீ வேண்டுமானால் கிளம்பு மதி, நான் பார்த்துக்கிறேன். காலையிலேயே சொல்லி இருக்கலாமே. இல்லக்கா, அவர்தான் போக சொன்னார். ஈவினிங் போய் பார்த்துக்கிறேன் என்று விட்டாள் மதி. அன்று ரோஹிணிக்கு மாலையுடன் ஷூட் முடிந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பதால் ரோஹிணியும் அவளை உடனடியாக கிளம்ப சொல்லவில்லை. மாலை ஷூட்டிங் முடிந்ததும் இருவருமே கிளம்பி விட்டனர். அவர் மேல் இத்தனை அன்பை வைத்து கொண்டு எப்படித்தான் பிரிந்திருக்கிறாயோ என புலம்பிக் கொண்டேதான் ரோஹிணி மதியை இறக்கி விட்டு சென்றாள். வீட்டுக்கு வந்த மதி கணவனுக்கு காஃபியும் மகனுக்கு பாலும் கலந்து எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டுக்கு வந்தாள். அவள் வந்தபோதே, என்ன நீ என்ற சரண்யாவின் குரல் ஆற்றாமையுடன் ஒலித்து கொண்டிருந்தது. சரண்யாவை பார்த்ததுமே, சரண்யாமா, எப்படி இருக்கிறாய்டா என கேட்டுக்கொண்டே மதி வர, முதலில் அவளை அங்கே எதிர்பார்க்காமல் திகைத்த சரண்யா வேகமாக சுதாரித்து கொண்டாள். நல்லா இருக்க அண்ணி, நீங்க என சரண்யா கேட்க, இருக்கேன்டா என கூறிக்கொண்டே அமர்ந்த மதி தான் கொண்டு வந்திருந்த பிளாஸ்கில் இருந்த காஃபியை ஊற்றி அகத்தியனுக்கும் சரண்யாவுக்கும் கொடுத்தாள். தனியாக ஒரு டம்ளரில் பால் ஊற்றி கொண்டவள் கதிருக்கு கொடுக்க அவனும் அவள் மடியில் அமர்ந்து கொண்டு மெதுவாக குடித்தான். சொன்னால் கேளேன் அண்ணா, கை சரியாகும் வரையாவது அங்கு வாயேன் என சரண்யாதான் பேசி கொண்டிருந்த விஷயத்தை தொடர மனைவியை ஒரு முறை பார்த்து கொண்ட அகத்தியன், இல்ல சரண்யாமா என்றான் அழுத்தமாக. அடிபட்டால் சொல்லவாவது செய் அண்ணா, எங்களுக்கு தெரிய வேண்டாமா? கவலையுடன் சரண்யா கேட்க, பெரிதாக ஏதாவது ஆனால் உங்களுக்கே தகவல் வராமலா போய்விடும்? இது சின்ன காயம்தானே, அப்பாவிடம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்காதே சரண்யாமா, அவரையும் பயமுறுத்தாதே. இருவரும் பேசிக்கொண்டதில் இருந்து சரண்யாவே தற்செயலாகத்தான் வந்திருக்கிறாள் என மதிக்கு புரிந்தது. நைட் சாப்பிட அங்கே வந்துடுங்க என்று கூறிக்கொண்டே எழுந்த மதி, நீ கிளம்பும்போது கதிரை என்னிடம் விட்டுவிடு சரண்யாமா என கூற, இருங்க அண்ணி, நான் உங்களையும் பார்க்கத்தான் வந்தேன், உங்களுடன் வரேன் என்று விட்டு அவளும் எழுந்தாள். பத்திரமா இருனா என அகத்தியனிடம் கூறிய சரண்யா மதியுடன் அவள் வீட்டுக்கு வந்தாள். இரவு சமைப்பதற்கு காய்கறி நறுக்கி கொண்டேதான் மதி பேசினாள். படிப்பெல்லாம் முடிந்ததா சரண்யாமா? முடிந்தது அண்ணி, இனி வேலைதான். கேம்பஸில் செலக்ட் ஆகி இருக்கிறாயாடா? அது இருக்கு அண்ணி, ஆனால் அங்கே போவதில்லை. வேறு ஒரு கம்பெனிக்குத்தான் போக போறேன். எங்கேடா? வில்லியம் கம்பெனிக்கு அண்ணி என்று கூறி சரண்யா கண்ணடிக்க மதி மெலிதாக சிரித்து கொண்டாள். எந்த அளவில் இருக்க உன் காதல்? ஆரம்ப கட்டம்தான் அண்ணி, அதான் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தலாம் என்று பார்க்கிறேன். வில்லியம்ஸுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? மதி சரியாக கேட்க, ஆமா அண்ணி, இன்னொரு முறை அண்ணா முன் தலை குனிந்து நிற்க முடியாது என்பதால் என்னை காதல் என்னும் பார்வையிலேயே பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்றாள் சரண்யா. அவரை மட்டும் தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் என்ற மதி அதற்கு மேல் பேசவில்லை. பேசினால் அவள் கணவனை தான் குறை சொல்ல வேண்டும். அதற்கும் மனம் வராமல் போக அந்த பேச்சை நிறுத்திவிட்டாள். அது புரிந்தோ என்னவோ சரண்யாவும் பேச்சை மாற்றிவிட்டாள். ஸ்கேன் பார்த்தீங்களாமே அண்ணி? அண்ணா சொன்னார் குழந்தை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒன்று சொல்லவா அண்ணி? தயக்கத்துடன் சரண்யா கேட்டபோதே அவர்கள் விஷயம்தான் பேசப் போகிறாள் என மதிக்கு புரிந்துவிட்டது. எனக்கு தெரிந்தவரை அண்ணா மனதிற்குள் வந்த முதல் பெண் நீங்கதான் அண்ணி. அவர் என்ன தப்பு செய்திருந்தாலும் இப்போது திருந்தி விட்டார் என்று தோன்றுகிறது. மன்னிக்க முயற்சி பண்ணலாமே அண்ணி? சரண்யா பேசி முடித்த பின்பு மதி அமைதியாகத்தான் இருந்தாள். அவளுக்கோ ஏற்றுக்கொள்ளவும் முடியாத விலகவும் முடியாத நிலை. சேர வேண்டும் என்றால் அதற்கான மனநிலை வேண்டும். பிரிவு என்ற முடிவெடுத்துத்தானே வந்தாள். நடக்கும் எதுவும் சரியாக புரியாத போது அவளுக்கு என்ன முடிவெடுப்பதென்றே தெரியவில்லை. அவளே குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பதில் சொல்ல முடியும்? மதி அமைதியாக சரண்யாவை பார்க்க, சாரி அண்ணி, தோன்றியதைத்தான் சொன்னேன். மற்றபடி எனக்கு என்றுமே நீங்க மட்டும்தான் அண்ணி, அது மட்டும் மாறாது என்றாள் சரண்யா. உன்மேல் எனக்கு இருக்கும் பாசமும் எதனாலும் மாறாது சரண்யாமா. உன் கல்யாணத்துக்கு விருந்தாளியாகவாவது நான் வருவேன். கூப்பிடாமல் விட்டுவிட மாட்டாய்தானே என்றாள் மதி சிரித்து கொண்டே. அண்ணா சம்மதிக்கணும் அண்ணி. அவர் வில்லியமை மன்னித்து வில்லியம் என்னை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது பார்ப்போம் அண்ணி சலிப்புடன் கூறியவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்த மதி, நீ நடத்திவிட மாட்டாயா என்ன என கேட்க, கண்டிப்பா நடத்தி விடுவேன் அண்ணி. எனக்கு பிடித்ததை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றாள் சரண்யா உறுதியாக.
இந்த சிறு பெண்ணிற்கு இருக்கும் உறுதி தனக்கும் கொஞ்சம் வேண்டுமோ என யோசித்து கொண்டே வேலையை கவனித்தாள் மதி. தன் நிறுவனத்தில் நடந்த நேர்முக தேர்வை வில்லியம்ஸே தான் செய்தான். ஃப்ரெஷர்ஸ் ஒரு 10 பேர் வேலைக்கு எடுக்க நேர்முக தேர்வு அறிவித்திருந்தான். தன் வேக நடையுடன் தன் அறைக்குள் வந்து விட்டவன் யார் யார் நேர்முக தேர்வில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூட கவனிக்கவில்லை. ஒவ்வொருவராக இன்டர்வியூ செய்து கொண்டே வந்தவன் திடீரென உள்ளே வந்த சரண்யாவை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.